டிவிகே அப்படிங்கிறது இப்பதான் அந்த கட்சி வந்திருக்குது. இது வரைக்கும் ரசிகர் மன்ற தலைவர்களாக இருந்தவங்க இப்ப கட்சி தலைவர்களாக ஆயிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு? அந்தந்த ஏரியாவில் சிறு குறு தொழில் செய்யறவங்க, ஏதாவது வேலை பார்க்குறவங்க, இந்த அளவுல தான் இருப்பாங்க. மிகப்பெரிய செல்வந்தர்கள் யாரும் அந்த கட்சியில கிடையாது. இப்ப அவங்கள்ட்ட போய் சீட்டு வேணும்னா 20 லட்சம் கொடு, 50 லட்சம் கொடு அப்படின்னா அவங்க எங்க போவாங்க? இந்த காரைக்குடியில் ஒரு டாக்டர், மதுரையில் ஒருத்தர், இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க டிவிகேவிலேயே கொஞ்சம் பணம் படைச்ச செல்வாக்கான புகழ்பெற்றவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க கொடுப்பாங்களா இருக்கும். அதை தவிர மற்றவங்களுக்கு இந்த தொகை உண்மையிலேயே மிக பெருசு. இத்தனை வருஷம் விஜய் ரசிகர் மன்றம் அப்படி இப்படின்னு பின்னாடி சுத்தி இருந்துட்டு இப்ப திடீர்னு கட்சின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதுல ஏதோ ஒரு அரசியல் தேர்தல் பதவின்னு உள்ள போயிடலாம் அப்படின்ற கனவோட இருந்தவங்களுக்கு இப்ப இந்த வசூல் வேட்டை அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி. இதை பத்தி டிவிக்கே தான் கிளாரிஃபை பண்ணணும். இல்லை அப்படி எதுவும் இல்லை, நாங்கள் சீட்டு கொடுக்கறதுக்காக காசெல்லாம் வாங்குறது இல்லை, யாரும் அப்படி கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படின்னா அது டிவிக்கே தான் அதை கிளாரிஃபை பண்ணணும். இதை நேரடியாக விஜயே தலையிட்டு இந்த காசை வசூலிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல வரல. மாறா அந்த மேல்மட்டத்தில் இருக்கிற யாரோ சில நிர்வாகிகள் கூட தன்னிச்சையா இதை செய்யலாம். எப்படி இருந்தாலும் இந்த வரப்போற சட்டமன்ற தேர்தலில் டிவிகே ஜெயிக்குதோ இல்லையோ ஒரு ப்ராமிசிங் ஃபோர்ஸா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ இத்தனை வருஷம் நம்ம ரசிகர் மன்றத்தில் இருந்துட்டோம், இப்ப தலைவர் கட்சிக்கு வந்திருக்கிறாரு, கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புறவங்களுக்கு இப்ப இந்த வசூல் வேட்டை மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்குது.